இருக்கும் டி. என்ன அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சும்மா இப்போ ஆஃப்னு தோணுச்சு. எப்படி இருக்கா உங்க வீட்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்காங்க. இதான் பாப்பாவா? ஆமா, இவதான் என் தங்கச்சி. அழகா இருக்கா. ஃபர்ஸ்ட் இயர். சரி, ஒரு காஃபி எடுத்து வரேன்டி. இது வேற. காஃபி ஓகே தானே? ஓகே டி. இந்தாடி. பாழடைஞ்ச வீடு கூட இது ரொம்ப மோசமா இருக்குடி. என்னம்மா இருமா, என் பாப்பாவே சொல்ற பத்தியா, இது ஒரு மாதிரி பாழடைஞ்ச வீடு மாதிரி. என் வீட்டுல ராயலா இருக்கும்டி. இங்க பெரு சம்படம் அது இதுன்னு இருக்கு. நீங்க எப்படிட்டே இருக்கீங்க? அதுவும் இடிஞ்சு போடுற மாதிரிலாம் இருக்கு. சரியாகலாம் வைக்க மாட்டீங்களா? நான் என்னடி பண்றது? இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் இது சொந்த வீடே இது எனக்கு வருமானே ஃபர்ஸ்ட் தெரியல. நான் சொந்தமா உழைச்சு இது வச்சிருக்கேன். நான் என்னடி பண்றது? என் வசதிக்கு தானே நான் இருக்க முடியும். எங்க வீட்டுக்கு போனாதாண்டி எனக்குலாம் நல்லா இருக்குங்களா, ஒரே ஸ்வெச்சிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்லாம் கொஞ்சம் டேன் ஆயிரும்டி. ஈஸி போட்டு படுத்தாலும் எனக்கு பாப்பாக்கும் ஒத்துக்கும். பாக்கறீமா, நம்ம போலாம். போயிட்டு வாங்கடி. சார், என்ன எல்லாருமே வீட்டை பத்தி இப்படி பேசுறாங்க? இந்த குட்டி வீடுனால எனக்கு இது பங்களாதான். ஆனா நான் முந்தியெல்லாம் நான் பங்களால இருக்கும் போது இவங்க ஏழையா இருந்தாங்க. நான் அவங்களுக்கு அப்ப எப்படி ஹெல்ப் பண்ணேன்? இப்போ நான் ஏழையா இருக்க, அவங்க பணக்காரங்க இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பால் அடிச்ச வீடு இப்படிலாம் சொல்றாங்க. சார், ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னதான் பண்றது? எதுவும் பண்ண முடியாது. என் வசதிக்கு தான் நான் இருக்கிறேன். என்ன பண்றது? யார் அது இந்த நேரத்துல? ஹே மாமரசா, வா பாப்பா. என்ன அதிசயமா இருக்கு? வந்திருக்கீங்க? இல்லடி, இது பார்க்கணும்னு நினைச்சாங்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு காஃபி ஓகே வாடி? ஓகே. நான் இது போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாடி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எல்லாரும் உங்க வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க வீடெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்காடி? ஆண்டி, உங்க வீடு சின்னதா இருக்கு. என்னப்பா, நான் என் முந்தியெல்லாம் நான் பங்களால இருந்தேன். இப்போ நான் ஏழையா இருக்கேன். எனக்கு யாரும் உதவி பண்ண வர மாட்டேங்காங்க. எல்லாரும் ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. சரி, ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் டி. நீ வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் மன தைரியமா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு. சரி டி, போயிட்டு வாங்க. மறுபடியும் வரணும்னா அப்படியே அங்கேயே இருக்கக்கூடாது. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. யார் இந்த இடத்துல? வாப்பா. இப்படி வீடு ஃபுல்லா இவ்வளோ வேர்வையா இருக்கு. ஒரு ஏசி கூட மாட்ட மாட்டியா? எங்க அப்பா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீ அதை ஒத்த பைசாவை வாங்க கூடாது என்கிட்ட. நீ கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன வாங்கினா நீ அதை பார்க்க கூடாது. ஒரு பைசா கூட கிடையாது உனக்கு. தம்பி, படுத்து கிடந்து சாப்பிடாதடா, உடம்புக்கு நல்லது. நீ எனக்கு என்ன பார்த்து சொல்ற? அக்காவுக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டியா? அப்படியாது. ரிங் 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 ரிங். தம்பி, உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தானாமா? உனக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கிக்கோமா. எல்லா தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறியாம்மா? தம்பி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறானாம்மா? ஏதாவது உண்மையான அத்தைக்கிட்ட சொல்லுமா. அத்தை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ அவள் ஏதாவது பேசினா கூட நீ மனசில் வச்சுக்காதம்மா. சரிம்மா. ஏதாவது தேவைன்னா அத்தைக்கு ஃபோன் பண்ணுமா. வைக்கிறேன்.
பையில எடுத்து எங்கடா போற? நான் எங்க போறேன் உனக்கு என்ன? நான் எங்க அப்பா என்ன உனக்கு சொத்து எடுத்தது? எடி எங்கடா போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் எங்க வீட்டுக்கு போவேன். நான் கேக்கதாடா செஞ்சேன். நான் ஃபர்ஸ்ட் பணக்காரியா இருக்கும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன். நான் ஏழையா இருக்கும்போது நீ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியா? ஏதோ திமிரா பேசிட்டு போனீல. நீ இப்ப எந்த கம்பெனில ஒர்க் பண்ற? ஐடி கம்பெனி. எனக்கு ஆஜலா ஒரே சொன்னது என் மானச ஃப்ரெண்ட் தாண்டி. ஆமா இப்படிதான் நம்ம நான் யாரையுமே குறைச்சிட போடக்கூடாது. ஆனா ஃபியூச்சர்ல அவங்க தான் டாப்ல வருவாங்க. ஸோ நீங்களும் யாரையுமே குறைச்சிட போறாங்க. ஸோ டாடா.